பன்றி மற்றும் பறவை காய்ச்சல் நோய் எதிரொலியாக கேரளாவிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தமிழக எல்லையில் சுகாதாரத்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜய்சங்கர். விஜய்சங்கர், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கடந்த சில நாட்களாக கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மற்றும் பாலக்காடு பகுதிகளில் பறவை காய்ச்சல் அதிகமாக பரவி வருகிறது. மேலும் பன்றி காய்ச்சல் ஏற்கனவே இருந்த நிலையில் தற்போது பன்றி காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டாலும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தீவிரமாக கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த கிறிஸ்துமஸ் அன்று சுகாதாரத்துறை, அதாவது கால்நடை சுகாதாரத்துறை மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெண்கள் மட்டுமே கிறிஸ்துமஸ் அன்று ஆய்வு செய்து வந்தனர். இந்நிலையில் நமது நியூஸ் தமிழ் செய்தி சேனலில் இது குறித்து செய்தி வெளியான நிலையில் இன்று தமிழக சுகாதாரத்துறையும் கால்நடைத்துறையும் சேர்ந்து ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக போடிநாயக்கனூர் தமிழக கேரள எல்லைப் பகுதியில், இடுக்கி மாவட்டம் செல்லும் மூணாறு கேரள எல்லைப் பகுதியில் ஆய்வுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவிலிருந்து வரும் அனைத்து சுற்றுலா வாகனங்கள், காய்கறி வாகனங்கள் மற்றும் லாரிகள் அனைத்திலுமே ஆய்வு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் வாகனங்களில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தீவிர ஆய்வுகளுக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர்.